நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள். உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. சிவதத்தரா? சிப்பாய்கள் அவரை அப்படிதான் கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. உன்னோட அப்பா அம்மா எங்க? உன்னை பௌரவராஜ்யத்துக்கு கூட்டிட்டு வந்தது யாரு? என்னோட அம்மா அப்பா இப்ப உயிரோட இல்ல. நான் ஒரு கப்பல்ல இருந்தேன். அந்த கப்பல் மூழ்கிடுச்சு. அதுக்கப்புறம் என்னோட அண்ணா தான் இங்க என்ன அனுப்புனாரு. புரு அண்ணா அனுப்புனாரு. புரு? புருவா? கப்பல் மூழ்க போகும்போது புரு அண்ணா தான் என்னோட உயிரை காப்பாத்தினாரு. என்னோட அக்காவை, அஸ்தி அண்ணனை, அம்பி அண்ணா, லாச்சி அக்காவையும் புரு அண்ணா காப்பாத்தினாரு. நான் அவங்க கூட போக முடியாதுன்னு புரு அண்ணா என்கிட்ட சொன்னாரு. ஏன்னா அவங்க போற வழியில நிறைய ஆபத்துகள் இருக்கான். அதனால தான் அவரோட குடும்பத்துக்கிட்ட அவர் என்ன அனுப்பிவிட்டாரு. உங்களுக்கும் புரு அண்ணாவை தெரியுமா? புரு, நான் உன் புரு அண்ணனோட அம்மா. இந்த அமைச்சர் என்னை இப்ப கொன்னுடுவாரா? இல்லப்பா, உன்னை கொல்ல நினைச்சவங்களுக்கு தான் அவங்க எதிர்பார்க்காத அழிவு காலம் வரப்போகுது.
நீ இப்படி உட்காந்துக்கிட்டு போட்டிய ரசிச்சிட்டு இருக்க கூடாது அலெக்சாண்டர். இந்த பாரதவாசிய உடனே தடுத்தாகணும். இன்னும் 4 வீரர்கள் தான் மிச்சம் இருக்காங்க. இந்த போட்டியால கிரேக்க கொடி இறங்கிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நீங்க சொல்றத நான் யோசிக்காம இருந்திருப்பனா? இந்த அரங்கத்துல உடல் வலிமையால மட்டும் ஜெயிச்சிட முடியாது. ஜெயிக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் அறிவும் தேவைப்படுது. அதோட வெற்றி விஷயத்துல வந்தீங்கன்னா இந்த அலெக்சாண்டர் மத்த எல்லாரையும் விட 4 அடி முன்னாடி இருப்பான். நீ இப்ப என்ன சொல்ல வர? புரு, லட்சுமி கவலைப்படாத. அலெக்சாண்டர் எப்படி வேணா முயற்சி பண்ணலாம். ஆனா அலெக்சாண்டரால நம்ம புருவ ஒன்னும் பண்ண முடியாது லாச்சி. இல்ல ஹஸ்தி, எனக்கு ஏதோ தப்பா தோணுது. சீக்கிரமா குதிரைகளை இங்க இருந்து பின்பக்கமா கொண்டு போங்க. புரு கண்டிப்பா வந்துருவான். நாமளும் தயாரா இருக்கணும். நீ என்கிட்ட சொன்ன மாதிரி நாங்க எல்லா வேலையும் முடிச்சிட்டோம் புரு. இப்ப எல்லாமே உன் கையில தான் இருக்கு. நீ நல்லபடியா வந்தா போதும். உயிரோட திரும்ப வரணும். பெருசா ஏதோ பாரதம் பாரதம்னு பேசினா பாத்தியா? பாரத நாடு என்னைக்குமே எங்க கால்ல தான் விழுந்து கிடக்கணும்.
ஒருவேளை இவங்க என் உயிரை எடுக்க வந்திருந்தா இவங்களை கண்டிப்பா மன்னிச்சிருப்பேன். ஆனா உன்னோட இந்த வீரர்கள் என்னோட தாய் நாட்டை அவமானப்படுத்துற மாதிரி பேசினாங்க. ஃபாரூஸை நீ கொல்றதுக்கு முன்னாடி நீ பாரதத்தை பத்தி அவன்கிட்ட கேட்டு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா 2 விஷயம் என்னோட கோபத்தை ரொம்ப அதிகமாக்கும். என்னோட தாய் நாட்டையும் என் தாயையும் அவமதிக்கிறது. பாரத நாட்டுல பிறந்த எனக்கு எவ்வளவு பலம் இருக்கும்னு தெரிஞ்சுக்க நீ ஆசைப்பட்டல்ல? இத பாரு, எங்க தாய் நாட்டோட மரியாதையை காப்பாத்தணும்னா பாரதவாசிகளான நாங்க உயிரை கொடுக்கவும் தயங்க மாட்டோம். ஆனா எங்க தாய் நாட்டை அசிங்கப்படுத்தினா அவங்க உயிரை எடுக்க ஒரு நொடி கூட யோசிக்க மாட்டோம். இதுதான் பாரதவாசி. நான் தான் உன்கிட்ட ஏற்கனவே சொன்னேன்ல, இந்த போட்டியோட முடிவுல என் கூட ஏண்டா போட்டி வச்சோன்னு வருத்தப்படுவேன்னு. ஒருவேளை இப்ப இதை நீ நிறுத்தினா அந்த முடிவை நினைச்சு நீ தான் அதிகமா கவலைப்படுவ. எதுக்காக இந்த வாளை நிறுத்திட்ட? இத வச்சு என் தலையை வெட்ட. இந்த கதையை இந்த இடத்திலே முடிச்சு வச்சிர. கண்டிப்பா கொன்னு இருப்பேன். நான் கொல்றதுக்காக இங்க வரல, உன்னை எச்சரிக்கை தான் இங்க வந்தேன். என்னோட பாரதத்தை பாரசீக மாதிரி நினைச்சு தப்பு பண்ணிடாத. என் தாய் நாட்டை ஆக்கிரமிக்கணும்னு நினைக்காத. ஏன்னா என்னோட உயிரை விட என் தாய் நாடு தான் எனக்கு முக்கியம். நீ என்ன கொலை பண்றதுக்கு உன்னால என்ன முடியுமோ அந்த முயற்சியை பண்ண. ஆனா பாத்தியா, இப்போ முன்னாடி உன் கழுத்துல வாள வச்சு நிக்கிறேன். நீ எனக்கு சவால் விட்டா உனக்கு இதுதான் விளைவு. இப்போ நீ யோசிச்சுக்கோ. என் தாய் நாட்டுக்கு மட்டும் கலங்கம் ஏற்பட்டது, நான் என்ன செய்வேன்னு இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உன் நாடு மேல நீ வச்சிருக்கிற அன்பை நான் கண்டிப்பா பாராட்டுறேன். ஆனா நான் என் வாழ்க்கையில ஒரே ஒரு கொள்கையோட தான் வாழ்றேன். எதிரிகளுக்கு எச்சரிக்கையை கொடுக்க கூடாது. நாம அவனை கொன்னுடணும். இந்த வாய்ப்பு உன்னோடது. நான் சொல்றது நல்லா கேளு. ஒருவேளை இந்த வாய்ப்பை விட்டுட்டீன்னா இதுக்கப்புறம் இன்னொரு வாய்ப்பு உனக்கு கிடைக்காத.
ஏன்னா என்னோட வாய்ப்பு வரும்போது நான் உன்னோட கதையை முடிச்சிருவேன். ஒருத்தனுக்கு இறப்பு கிட்ட இருக்கும்போது அவனுக்கு வருங்காலத்தை பத்தின எந்த யோசனையும் இருக்காது. இதான் உனக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசம். நீ என்னை இந்த போட்டியில சாகடிக்கணும்னு நினைச்ச, ஆனா இன்னைக்கு நான் உன்னை உயிரோட விடுறேன். ஏன்னா அப்பதான் உன் வாழ்க்கையை ஏன் தயவுல வாழ்வ. எனக்கும் என் வாழ்க்கையில ஒரே ஒரு கொள்கை தான் அலெக்சாண்டர். எப்பவும் நல்ல எண்ணங்களோட தான் இருக்கணும். நம்மளோட எண்ணங்கள் தான் செயலா மாறி செயல்படும். நம்மளோட முடிவுகள் நம்ம ஆளுமையை காட்டும். எங்க பாரதத்துல வீரத்துக்கான அர்த்தம் வேற. ஒரு பலசாலியான ஆள்னால ஒருத்தனை ரொம்ப சுலபமா கொல்ல முடியும். பலசாலியோட அர்த்தம் அப்பாவி உயிர்களை எடுக்கிறது கிடையாது, அந்த உயிர்களை காப்பாத்துறது. பலத்தை சரியான விதத்துல பயன்படுத்துறது தான் வீரம். பாரதவாசிகளை பொறுத்த வரைக்கும் வெற்றினா யுத்தத்துல ஜெயிக்கிறது இல்ல, மக்களோட நம்பிக்கையையும் அன்பையும் ஜெயிக்கிறது தான். இந்த கொள்கைகளோட தான் ஒவ்வொரு பாரதவாசியும் பாரத மண்ணில் பிறக்கிறான். இந்த காரணத்தால தான் நாங்க எங்களோட மண்ணை பாரத தாயின்னு சொல்றோம். ஏன்னா ஒரு தாய் மாதிரி எங்களுக்கு கலாச்சாரத்தை கத்துக் கொடுக்குது. நீ பாரதத்தை ஆக்கிரமிச்சு உன் விதியை சந்திக்கணும்னு நினைக்கிறல்ல, உன்னோட விதியை மாத்த போறது யாருன்னு தானே ஒவ்வொரு நாளும் யோசிச்சுட்டு இருக்க. நானும் பாரதத்திலிருந்து பாரசீகத்துக்கு என் விதிக்கு சம்பந்தப்பட்டவனை பார்க்க தான் வந்திருக்கேன். ஆமா அலெக்சாண்டர், நான் தான் உன் விதியை மாத்த போறவன். ஒராக்கிள் சொன்னது என்ன பத்தி தான். பாரதத்தை ஆக்கிரமிச்ச தனக்கு சொந்தமாக்கிக்கணும்னு நினைச்ச தராயசோட கனவை கலைச்சது நான் தான். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் எந்த வெளிநாட்டவனும் என் பாரதத்தை ஆட்சி செய்ய நான் விட மாட்டேன். நான் தான் அந்த காவலன். என்ன பார்க்கதான நீ காத்துட்டு இருந்த? உன் விதி நான் தான். புருஷோத்தமன், 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 புருஷோத்தமன். நான் இன்னைக்கு இங்க வந்தது என் தாய் மண்ல கால் வைக்கணும்னு நினைச்ச ஒருத்தனை நேருக்கு நேரா அவன் கண்ணை பார்த்து எச்சரிச்சுட்டு போகிறதுக்காக தான். மத்தவங்களோட ரத்தத்தால விதியை எழுதுற அலெக்சாண்டர், நான் சொல்றத கவனமா கேட்டுக்கோ. என்னோட தாய் மண்ல மட்டும் உன்னோட காலடி பட்டுது, நான் உன்னோட விதியை மாத்திருவேன். பார்சன், குடும்பத்தை கூட்டிட்டு இங்கிருந்து கிளம்பு. ஆனா போரஸ், நீ பயப்படாத. இந்த வாள் இவன் கழுத்துல இருக்கிற வரைக்கும் இவன் என்னை எதுவும் செய்ய மாட்டான். இங்கிருந்து கிளம்பு.
பார்சின் அந்த கதவு கிட்ட வரும்போது புருவும் அங்கிருந்து கிளம்பிடுவான். அதுக்கப்புறம் நாமளும் உடனே கிளம்பி ஆகணும். பாரசீகத்தோட அப்பாவி மக்களே, உங்களோட தலையெழுத்த நினைச்சதா எனக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கு. ஏன்னா இதுவரைக்கும் உங்களை கோழைங்க மட்டும்தான் ஆட்சி பண்ணிருக்காங்க. முதல்ல உங்களோட ஷா தராயஸ் தான் குடும்பத்தையும் தான் மக்களையும் விட்டுட்டு தன்னோட உயிரை காப்பாத்திக்க போர்க்காலத்துல இருந்து அவன் ஓடி போயிட்டான். இன்னைக்கு அவனோட குடும்பமும் உங்க எல்லாரையும் ஏன் கர்னலை விட்டுட்டு ஓடி போறாங்க. இப்ப நீங்க எல்லாருமே எந்த நம்பிக்கையில வாழ போறீங்க தான் யோசிச்சுட்டு இருக்க. நான் உங்களை மெசடோனியாவோட ஒரு அங்கமா ஆக்குனேன். நான் உங்களை பாதுகாத்தேன், உங்களுக்கு மரியாதை கொடுத்தேன். ஏன்? ஏன்னா அரச குடும்பம் என் கூட இருந்ததால. ஆனா அரச குடும்பம் இப்ப பயந்து ஓடுறதுக்கான விளைவை நீங்க தான் அனுபவிக்கணும். ஒருவேளை நிம்மதியா வாழணும்னு நினைக்கிறீங்கன்னா பார்சினும் மகாராணியும் பாரசீகத்தை விட்டு எங்கேயும் போக கூடாது. கனிஷ்க்கு யுவராஜனா பதவி கொடுக்கணும்னு ஆலோசனை வழங்கினதே அனுஷியாதான். அப்ப கண்டிப்பா இதுக்கு வேணுனே வராம இருந்திருக்க மாட்டா. அப்படின்னு எங்க போயிருப்பா? ஏன் சிவதத்தரே நீங்க இப்படி பண்றதால நம்ம குடும்பத்துக்கும் ராஜ்யத்துக்கும் நல்லதில்லைன்னு தெரிஞ்சோம் ஏன் இந்த மாதிரி பண்றீங்க? எது சரி எது தவறுன்னு எனக்கு நீ கத்து கொடுக்காத தக்ஷஷீலா இளவரசி. குரு இல்ல, கனிஷ் தான் பௌரவ ராஜ்யத்தோட யுவராஜனா ஆகணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அதுக்காக ஒரு அப்பாவி சின்ன பையனை கொல்வீங்களா? இப்பதான் நம்ம குடும்பத்துல எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா இருக்காங்க. எதுக்காக சிவதத்தரே? எதுக்காக பழி வாங்கறதுக்காக குடும்பத்தை பிரிக்கிறீங்க? முறை நம்ம சந்திச்சதை நீங்க மறந்துட்டீங்க போல. ஞாபகப்படுத்தி பாருங்க, நான் என்ன சொன்னேன்? நமக்கு ஏற்பட்ட அவமானமும் காயமும் ரெண்டு ஒண்ணுதான். இந்த ரெண்டு விஷயத்திலையும் காயம் ஆறலாம், ஆனா வடு ஆறாது. என்ன அவமானப்படுத்தினதை நான் மறக்கல. முறை சந்திக்கும் போது உன் அண்ணன் என்ன ரொம்ப அவமானப்படுத்தினான். அதுக்கப்புறம் நீ திரும்பி வந்ததால என் தம்பி உன்னாலதான் என்னை விட்டு தள்ளி போயிட்டான். இனிமே என் வழியில குறுக்க வரவங்கள உயிரோட விடமாட்டேன். ஒருவேளை உன் உயிர் மேல ஆசை இருந்தா இந்த பையனை எங்கேயே விட்டுட்டு போயிடு. சரி, உங்களோட பகையை உங்களால மறக்க முடியலனா அப்ப நானும் என் சத்தியத்தை மறக்க முடியாது. என்னோட மக்களுக்காக நான் யார வேணாலும் எதிர்த்து நிப்பேன். என் கூட சண்டை போட்டு பாருங்க சிவதத்தரே. இது நம்ம வருங்கால அரசரை பத்தின பிரச்சனை இல்ல, இங்க வாழ்ற மக்களோட பிரச்சனை. உண்மையை யாராலையும் மறைக்க முடியாது. உங்களை விட இத பத்தி தெரிஞ்சவங்க வேற யாரும் இருக்க முடியாது. இன்னைக்கு இந்த சின்ன பையன் பௌரவ ராஜ்யத்தோட அரசர் முன்னாடி போய் நிற்பான். அதோட மகாராஜாவுக்கு உண்மையை தெரிய வைப்பான். அப்படியா?
உன் ஆசைப்படியே நடக்கட்டும். சிவதத்தரும் அனுஷ்யாவும் இப்ப எங்க போனாங்க? வாமனே, எங்களை இந்த மாதிரி பாதுகாப்பு இல்லாத இடத்துல விட்டுட்டு போகாதீங்க இளவரசி. ஆமா இளவரசி, நீங்க போயிட்டீங்கன்னா எங்களை கொடுமை பண்ணியே கொன்றுவாங்க. தயவு செஞ்சு எங்களை விட்டு போயிடாதீங்க இளவரசி. உங்களை கெஞ்சி கேட்கிறோம், எங்களை விட்டுட்டு போயிடாதீங்க. உங்க உயிர் மேல அக்கறை இல்லாதவங்க கிட்ட கருணை காட்டுங்கன்னு பிச்சை எடுக்கிறீங்களா? மறந்துடாதீங்க, இவங்களோட உடம்புலயும் தராயாசோட ரத்தம் தான் ஓடுது. இவங்க இங்க இருந்து ஓடதான் செய்வாங்க. நாங்க பாரசீகத்தை விட்டு எங்கேயும் போக மாட்டோம். எனக்கு உதவி செய்ய வந்ததுக்கு நன்றி போரஸ். ஆனா நாங்க எங்களோட நாட்டை இப்படியே விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டோம். இந்த நாட்டை விட்டுட்டு போக முடியாதுன்னு பார்சன் சொன்னது சரிதான். நாங்க பாரசீகர்கள், அதனால நாங்க இங்க இருந்து போக மாட்டோம். இதுதான் உனக்கும் எனக்கும் இருக்கிற ஒரு வித்தியாசம். நீ ஜெயிச்சும் தோத்து போயிட்ட, ஆனா நான் என் தோல்வியையும் வெற்றியா மாத்திட்டேன். உன்னோட எண்ணங்களை நினைச்சா எனக்கு பாவமா இருக்கு அலெக்சாண்டர். ஒரு மனுஷன் கஷ்டத்துல இருக்கும் போது அவனை மண்டியிட வைக்கிறது வீரம் கிடையாது, கோழத்தனம் சொல்லுவாங்க. இங்க பார்சின் சொன்னதான் உண்மையான வீரம்னு சொல்லுவாங்க. தன்னோட உயிருக்கு ஆபத்து வரும் தெரிஞ்சும் தன் மக்களை காப்பாத்தணுங்கிற முடிவை எடுத்திருக்கா. பார்சின், நான் உன் மேல வச்சிருந்த மரியாதை இன்னைக்கு இன்னும் அதிகமாயிடுச்சு. ஆனா இங்க இருக்கிற சில பேருக்கு வீரத்துக்கான அர்த்தம் என்னன்னு இன்னும் தெரியல. ஆனா இப்போ நீ எந்த மாதிரியான வீரத்தை என் கிட்ட காட்ட போற? இங்க இருந்து எப்படி தப்பிக்க போற? பாரசீகத்தோட மக்களை கேடயமா பயன்படுத்த போறியோ? அப்பாவி மக்களை பயப்படுத்துறது, அவங்களோட உயிர் பயத்தை பயன்படுத்தி உன்னோட ஆசையை நிறைவேற்றிக்கிறது, இதெல்லாம் உன்னோட வேலை அலெக்சாண்டர், பாரதவாசிகளோடது கிடையாது. எப்படி தப்பிக்கணும்ன்ற வழியாச்சு என்கிட்ட இருக்க. ஆனா உன்கிட்ட இப்ப எதுவும் இல்லை. இப்ப நான் சொல்றது நீ கவனமா கேட்கணும். பொறு இன்னைக்கு இந்த ராஜ்யத்தை ஆட்சி செய்யறதுக்கான தகுதி இருக்குன்னு நிரூபிச்சுட்டான். என்னால யோசிக்க முடியாதது கூட அவனால முடியாத. எது சரி எது தவறுன்னு பிரிச்சு பார்க்கிற புத்திசாலித்தனம் என்கிட்ட இல்ல. ஆனா தவறு எது சரி இதுன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்க. ஒரு நாள் போறோம் நல்ல அரசன் நிரூபிச்சு காட்டுவான்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. யுவராஜ கணேஷ்
பட்டாபிஷேகம் முடிஞ்சிருச்சு மகாராஜா. இப்ப உங்க ராஜவாளை உங்க கையால யுவராஜ் கனிஷ்குக்கு கொடுங்க. அப்புறம் யுவராஜ் கனிஷ்குன்னு அறிவிங்க. நிறுத்துங்க மகாராஜா. என்னாச்சு அனுஷ்யா? யார் இந்த பையன்? சிவதத்தர்? அவர் உங்களை தேடிதானே வந்தார்? சிவதத்தர் என்ன தேடிதான் வந்தாரு. ஆனா என்ன காப்பாத்துறதுக்காக இல்ல, என்னையும் இந்த பையனையும் கொல்றதுக்காக வந்தாரு. நீங்க என்ன சொல்றீங்க மகாராணி? சொல்ல வேண்டியது நான் இல்ல மகாராஜா, இந்த பையன்தான் சொல்லணும். இன்னைக்கு இந்த பையன் ஒரு உண்மையை சொல்ல போறான். அதை இந்த சபையில இருக்கிறவங்க தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். மலர் மகனே, நீ எதுக்கும் பயப்படாத. இங்க நீ பாதுகாப்பா இருக்க. நீ என்கிட்ட என்ன சொன்னியோ அத மகாராஜா கிட்டயும் சொல்லு. பயப்படாதப்பா, சொல்லு. மகாராஜா, எங்க ஊர்ல ஒரு தாக்குதல் நடந்துச்சு. அதுக்கப்புறம் நான் என்னோட வேலை முடியற வரைக்கும் நீ என்ன எல்லாரும் முன்னாடியும் அக்கான்னு கூப்பிடணும். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, நாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு பெரிய படகுல போனோம். அங்க அந்த விசுதி அக்கா இவனை பௌரவ ராஜ்யத்துக்கு கூட்டிட்டு போ. குரு இவனை நல்லபடியா பாத்துக்க சொன்னான்னு சொல்லு. புரு அண்ணா தான் இங்க என்ன அனுப்புனாரு. யுவராஜ் புரு உன்னை இங்க அனுப்புனானா? இவன் இன்னும் முழுசா உண்மையை சொல்லி முடிக்கல. எல்லா உண்மையும் சொல்லுக்கண்ணா. இங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த அமைச்சர் சிவதத். மன்னிச்சிருங்க அமைச்சரே, அந்த பையனை இன்னைக்கே கொன்னாகணும். அந்த சிறுவன் எங்ககிட்ட இருந்து ஓடி போயிட்டான். ஒருவேளை உன் உயிர் மேல ஆசை இருந்தா இந்த பையனை இங்கேயே விட்டுட்டு போயிடு. உன்னால இங்கிருந்து தப்பிச்சு போக முடியாது. முதல்ல உன் ஆயுதத்தை தூக்கி போட. மரியாதையா எங்க கிட்ட சரணடைஞ்சிர. பாரதவாசிகள் என்னைக்கும் சரணடைய மாட்டாங்க. ஒருவேளை எந்த வழியும் இல்லைன்னா நாங்களே வழியை உருவாக்கிப்போம். எப்படி உன்னோட
வழியை நீ உருவாக்கிக்க போறன்னு நானும் பார்க்கறேன். இப்படிதான் நம்மளோட சந்திப்பு இதோட முடியுது. ஒருவேளை என் பாரதத்துல நம்ம திரும்ப சந்திச்சோம்னா அப்ப வெறும் கையோட திரும்பி போறதுக்கு தயாராயிரு. என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? அவனை புடிங்க, அவன் கதையை முடிங்க. அலெக்சாண்டர், அவனை தடுத்து நிறுத்து. இப்பவே அவனை புடிச்சு கொன்னுடு. மகாராஜா, நான் கனிஷ்க், முன்னாடி வா. இப்ப நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன். அதுக்கு நல்லா யோசிச்சு பதில் சொல்லு கனிஷ்க். யுவராஜ் புருஷோத்தமனை கொல்றதுக்கு திட்டம் தீட்டப்பட்டு இருக்கு. அவன் உயிரோடு இருக்கான்ற உண்மை எங்க எல்லார்கிட்டையும் மறைக்கப்பட்டிருக்க. உனக்கும் இந்த சதிக்கும் சம்பந்தம் இருக்கா கணேஷ்க்? இல்லனா இத பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? நல்லா யோசிச்சு பதில் சொல்லு கணேஷ். ஏன்னா இந்த கேள்வியை நான் ஒரு அப்பாவா கேட்கல, பௌரவ ராஜ்யத்தோட அரசனா கேட்கிறேன். எனக்கு இதை பத்திலாம் தெரியாது மகாராஜா. இந்த சபை இதே சபையில தான் அன்னைக்கு இதே சிவதத்திய முன்னாடி வந்து நின்னுக்கிட்ட ஒரு உயிரோட இல்லைன்னு சொல்லி நிரூபிச்சுங்க. ஒருவோட சேர்த்து அவனோட போன எல்லாரும் இறந்துட்டாங்கன்னு நீங்க உறுதியா சொன்னீங்க. ஏற்கனவே ஏற்பட்ட காயங்கள் ஆறல, அதுக்குள்ள ஒரு புது காயத்தை உண்டு பண்ணிட்டீங்க. திரும்பவும் என்னோட மகனையும் என்னோட மனைவியையும் கொலை பண்றதுக்கு துணிஞ்சு இருக்கீங்க. உங்க மேல நான் வச்சிருந்த நம்பிக்கைய இன்னொரு முறை கொன்னுட்டீங்க. சிவதத்தரே, நீங்க என்ன மட்டும் இல்ல, இந்த முழு பௌரவ ராஜ்யத்தோட முதுகலை குத்தி இருக்கீங்க நீங்க. உங்க கோபத்துக்கும் பழி வாங்குதலுக்கும் மத்தவங்க உணர்ச்சியோட ஏன் விளையாடுறீங்க? எந்த அண்ணனுக்காக இந்த உலகத்தையே எதிர்த்து நிக்க துணிஞ்சனும் அதே ஆள அண்ணன் சொல்றதுக்கு எனக்கு அவமானமாயிருக்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா எல்லைகளையும் தாண்டிட்டீங்க சிவதத்தரே. இப்போ உங்களை மன்னிக்கிறதுக்கான காரணத்தை அந்த பிரம்மனாலேயே எழுத முடியாத சிவதத்தரே.
பல வருஷங்களுக்கு அப்புறம் நம்மளோட குடும்பம் ஒண்ணு சேர்ந்திருக்க. என் வாழ்க்கையோட கஷ்ட காலங்கள் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சேன். நம்மளோட குடும்பம் மாறிய இந்த தேசம் ஒத்துமையா சந்தோஷமா இருக்கும்னு நினைச்சேன். அத மனசார நம்பினேன். ஆனா ஒற்றுமைக்கான நம்பிக்கைய அதோட அடித்தளத்தை உடைச்சேன். என் கனவை காத்துல கரைச்சிட்டீங்க சிவதத்தரே. ஒரு மனுஷனுக்கு தன்னோட எதிரிகளை விட தன்னோட கூட இருக்க மனுஷங்களாலதான் அதிக ஆபத்துன்னு மத்தவங்க சொல்லி கேள்விப்பட்டு இருக்க. அதை நீங்க உண்மைன்னு நிரூபிச்சிட்டீங்க சிவதத்தரே. நீங்க புருவோட உயிரை இல்ல, உங்களோட தம்பியோட உயிரையும் சேர்த்து எடுக்க முயற்சி பண்ணிருக்கீங்க. போன முறை அண்ணன்ற பாசம் இருந்ததுனால சிறைச்சாலையில் அடைச்சு வச்சேன். ஆனா நீங்க இந்த முறை செஞ்ச தப்புக்க இந்த உலகத்துல இருக்க எந்த தண்டனையை கொடுத்தாலும் பத்தாது. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.